மினாசான் கொன்னிச்சிவா. இன்றைக்கி நம்ம N4 ரீடிங் எக்ஸசைஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் JLPTயோடைய வெப்சைட்டில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதோட லிங்க்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கொஷினுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம N4 ரீடிங்கில் பார்க்க போகிறது என்னென்னா இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவல் கொஷின். ஸோ வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்மளால் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறதான் இந்த கொஷினுடைய அப்ஜெக்டிவ். இப்போ நம்ம கொஷின்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எப்போவுமே ரீடிங்கில் வந்துட்டு முதல்ல கொஷினை வந்துட்டு ஒரு வாட்டி வாசிக்கணும். இப்போ நம்ம கொஷினை வாசிக்கலாம். ஹமிசு சாந்தோ மரியா சாம்பா ஹருவோ தனோஷிமோ நீ இக்கித்தாய்த்தோ ஒமோத்தேமா. ஸோ ஹருவோ தனோஷிமோ அப்படிங்கிறது ஒரு நம்மளுக்கு இதான் வந்து கொட்டேஷன் இல்லையா, கொட்டேஷன் மார்க்குள்ளே கொடுத்துருக்கும் போது இது வந்துட்டு ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டு தெரியுது. ஸோ ஷிகாட்ஸு நீ ஒக்கோனாவாரேரு மோனோதே. ஸோ ஷிகாட்ஸ் அதாவது ஏப்ரலில் வந்துட்டு நடக்குது. ஓமிசேனோ நக்காதே ஓங்காக்கு ஓ கிக்கினாகாரா. ஷாப்புக்குள்ளே வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு ஓஹிரணி ஷுகுஜிகா தெக்கிரு மோனோகா ஈதேஸ். கடைக்குள்ளே நல்லா பாட்டு கேட்டுட்டு ஓஹிரு அப்படிங்கும் போது வந்துட்டு மத்தியான சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ரெக்யர்மெண்ட். அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் என்ன, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆம்பியன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும், மியூசிக் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, லஞ்ச் வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹமசு சாந்தாச்சிகா எராபேரு நோவா தோரே தெஸ்கா. ஸோ ஹமேசு சான் அண்ட் மரியா சான் வந்துட்டு எதை வந்து சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்து நோட்டீஸை பார்க்குறதுக்கு முன்னாக்கூட்டி ரெக்யர்மெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் என்ன ஆம்பியன்ஸு, மெயினாக வந்து அதில் மியூசிக்கு. ரெண்டாவது என்ன, லஞ்சு சாப்பிடும் போது மியூசிக் கேட்டுகிட்டே பண்ணுற மாதிரி ஒரு இடத்துக்கு கடைக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதான் வந்து ஃபஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷினை பாருங்கள். செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஜீனா சாம்பா ஹருவோ தனோஷிமோனி இக்கோத்தோ ஒமோத்தேமா. ஸோ வந்து அவங்க ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஹருவோ தனோஷிமோ அப்படிங்கிற ஈவெண்ட் போகிறதுக்கு. தோயோபினி இக்கித்தாய் தேசுகா. சாட்டர்டே போகணுன்னாலும் அட்சுமரிஜிக்காங்க ஜூசாஞ்சி யோரி ஹயாய் மோனோனிவா இக்கேமாசன். அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, தோயோபி சாட்டர்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் வரை கொடுக்குறாங்க. ஜூசாஞ்சி யோரி ஹயாய் வா தெக்கிமாசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மோனோனிவா இக்கேமாசன் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ரெக்யர்மெண்ட் கிடச்சிச்சு. அடுத்தது இன்னொரு ரெக்யர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ரியோகிம்பா செய்யன் இக்காகா ஈதேஸ். அப்போ வந்துட்டு மூணாவது வந்துட்டு மணி பற்றி பேசுகிறாங்க. மணி வந்து என்ன சொன்னோம், இட் ஷுட் பி லெஸ் தேன் 1000 yen அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜீனா சாங்கா எராபேரனோவா தோரே தேஸ்கா. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு 3 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஜீனா சாங்க்கு என்னது, சாட்டர்டே தான் போக முடியும், 1 மணிக்கு முன்னாடி வந்துட்டு போக முடியாது. ஓகே, அடுத்தது மணி வந்துட்டு 1000 yen கம்மியாக இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம கொஷினை வாசித்தோன்னே இந்த ரெண்டுலேயுமே நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு அக்செப்டபுளாக இருக்கிற ஆன்சரை தான் நம்ம வந்துட்டு அந்த நோட்டீஸில் வந்துட்டு தேட போகிறோம். ஹமேசு சான் மரியா சான் அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் என்ன, ஃபஸ்ட்டு என்ன மியூசிக், ரெண்டாவது லஞ்சு. ஸோ லஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு கடை, அதில் வந்து மியூசிக் கேட்டுட்டு லஞ்ச் சாப்பிடணும் அப்படிங்கிறதா அவங்களோட ஆசை. இப்போ நம்ம ஒன்று பார்க்கலாம். இன்னொன்று என்ன கொடுத்துருந்தாங்க, இன்னொரு ரெக்யர்மெண்ட், தேர்ட் ரெக்யர்மெண்ட் நாங்கள் எழுதலை, இங்கே சொல்கிறேன். தேர்ட் ரெக்யர்மெண்ட் என்ன, ஷிகாட்ஸு. ஸோ ஏப்ரலில் போகிற மாதிரி இருக்கணும். நோட்டீஸை ஒரு வாட்டி ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஈவெண்ட்டோட நேம் கொடுத்துருக்காங்க ஹருவோ தனோஷிமோ. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அவோனோஷி தேவா. அவோனோஷி அப்படிங்கிற இடத்துல மைகாட்ஸு எவ்ரி மந்த் ஷொகுஜிகாயா ஒங்காக்காய்னாதோ ஹிராய்தேமாஸ். ஸோ அது கீழே என்ன டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க, மைகட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 மாதம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மார்ச்சு, இன்னொன்று வந்து ஏப்ரல். இதோட நம்மளுக்கு யொத்தே அப்படின்னா என்ன, பிளான், ஷெட்யூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதையும் நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன, ஷிகாட்ஸு. அதனால் நம்ம சாங்காட்ஸுக்குரிய இதை வாசிக்கவே வேணாம். ஸோ நம்ம டைரெக்டாக வந்துட்டு ஏப்ரலில் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்துடலாம். 1 2 3 4. ஸோ 4 வாட்டி
அந்த ஒரு ஈவெண்ட் நடக்குது. நம்மளுக்கு வந்து என்ன தேவை, முதல்ல மியூசிக் இருக்கணும், ஹிரு கோஹான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒங்காக்காய் பியானோயா பயரின்னோ கான்சோத்தோ தேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கான்சர்ட் மட்டும்தான் வந்துட்டு நம்மளால் கேட்க முடியும். ஸோ இது நம்மளுடைய ஆன்சர் இல்லை. 3 வந்து நம்மளுடைய ஆன்சர் இல்லை. அடுத்தது பாருங்கள் பஸ்ஸுரியோக்கோ. பஸ்ஸுரியோக்கோன்னு சொல்லிட்டு பஸ்ஸுதே ஹிகாஷிகாவா கைகான் நீ இத்தே உமியோ மீனாகாரா ஒபென்தோ தபேமாஸ். ஆனால் நம்மளுக்கு ரெக்யர்மெண்ட் படி என்ன, 2 பேரும் ஷாப்பில் தான் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்து மியூசிக் கேட்டுருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். அடுத்தது பாருங்கள் ஒமத்சுரி அப்படின்னு போட்டு ஒகானேகா கக்காரி மாசன், ஆனால் வந்துட்டு பைசா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாய் தோஷி ஒகோனாவாரேத்தே இரு ஒமத்சுரி தேஸ் உத்தாயா ஒதோரியோ தனோஷிமி மாஷோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து எவ்ரி இயர் நடக்குது. ஸோ பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே ஒழியே இங்கே வந்துட்டு சாப்பிட்றது ஓ ஹிருவோ தபேனகாரா அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஸோ ஃபுட்டை பற்றி பேசலை. 5th இஸ் நாட் தி ஆன்சர். ஸோ ஃபைனலாக என்ன பார்க்குறோம், ஒங்காக்காய் டோக்கன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1200 yen என்ன கொடுத்துருக்காங்க, கீழே வாசிங்க. ரெஸ்டாரண்ட் வந்து ஷொகுஜியோ ஷினகாரா பியானோ தனோஷிமி மாஷோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 3 ரெக்யர்மெண்ட்டுமே வந்துட்டு அக்செப்டட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன மியூசிக் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பியானோனோ ஓ தனோஷிமி மாஷோ அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அது ஓகே. ரெண்டாவது என்ன பார்த்தோம், சாப்பிட்ணும். சாப்பிட்றது எங்கே போகணும், கடையில் போய் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரெசுத்தோராந்தே ஷொகுஜிவோ ஷினாகாரா அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால 1 and 2 ஓகே. ஃபைனலாக நம்ம 3ஆவதாக என்ன சேர்த்துக்கிட்டோம், ஷிகாட்ஸு அப்படின்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள் ஷிகாட்ஸு தோயோபி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்மளோட ஆன்சர் என்ன 6. ஸோ நம்ம கொஷினுக்கு திரும்ப வந்திருக்கோம். இதில் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 2 கிடையாது, 3 கிடையாது, 5ம் கிடையாது. நம்மளோட ஆன்சர் என்ன, 4th one 6. ஸோ அதுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவலில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஷினை வாசிக்கணும். கொஷினை வாசிச்சுட்டு என்னென்ன அதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம வந்து ரெக்யர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ப்ரொக்யூர் பண்ணணும். என்ன இருக்குது, என்னென்ன முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு மேட்ச் ஆகிற ஆன்சரை நம்ம நோட்டீஸ்லேருந்து எடுத்துக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷினை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷினுக்கு யார், ஜீனா சான். என்னென்ன ரெக்யர்மெண்ட் இருந்துச்சு, சாட்டர்டே ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து 1 o'clock முன்னாடி வந்துட்டு போக முடியாது, இக்கேமாசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3ஆவது மணி வந்து எவ்வளவு, இக்கா அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1000 yen அப்படிங்கிறது. ஸோ இந்த இக்கா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம அந்த நோட்டீஸ்க்கு போகலாம். இப்போ நம்ம செகண்ட் கொஷனுக்கு பார்த்தோம். ஜீனா சானுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு வந்து சாட்டர்டேயாக இருக்கணும். நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்துட்டு உங்களுக்கு சைட் பை சைடாக இருக்குங்கிறதுனால நீங்கள் இப்படி திரும்ப திரும்ப எழுத வேணாம், ஒரு வாட்டி எழுதினா போதும், அதை பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம டைமையும் வந்து சேவ் பண்ணணும். சாட்டர்டேயாக இருக்கணும். செகண்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, 1 மணிக்கு வந்துட்டு முன்னாடி வந்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இக்கேமாசன் மாயேவா இக்கேமாசன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3ஆவது ரெக்யர்மெண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க வந்துட்டு மணி ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1000 yen. ஃபஸ்ட்டு நம்ம இதில் எதை பற்றி பார்க்கணுன்னா சாட்டர்டே, எந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்து சாட்டர்டே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெக்யர்மெண்ட் படி என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4. ஸோ 4 ஈவெண்ட்ஸ் வந்து சாட்டர்டே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து 1 வாசிக்க வேணாம், 5ஐயும் வந்து வாசிக்க வேணாம். நான் இது 2 தான் இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குது, வந்து இந்த இது ஓகே. அடுத்து என்ன ரெக்யர்மெண்ட்டு, 1 மணிக்கு முன்னாடி போக முடியாதுன்னா 1 மணிலேருந்து 1 மணிக்கு அப்புறம் இருந்தால் அவங்களால வந்துட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு போக முடியும். அடுத்தது டைம் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஓகே, ஏன்னா சக்குரா தேரான் போட்டுட்டு 2 o'clockலேருந்து 4 o'clockன்னு போட்டிருக்காங்க. இதுவும் ஓகே, ஏன்னா இது 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும்னு போட்டிருக்காங்க. இதை பாருங்கள் 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு, ஏன்னா இது வந்து பஸ் ரியோக்கோ வேறு. பஸ் ரியோக்கோ அப்படிங்கிறது நீங்கள் காலையிலேருந்து ஒரு கம்ப்ளீட்
ஒரு டூர் மாதிரி இது. ஸோ அதனால் இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆன்சரில் வந்துட்டு வராது. ஏன்னா பஸ்ஸிரியோக்கோ அதே மாதிரி 8 மணிக்கு பஸ்ஸு கிளம்பிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இதுவும் வராது. ஃபைனலாக என்ன பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம். இதை பாருங்கள், இதுவும் வந்துட்டு 12லேருந்து 14 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆனால் டைமிங் உள்ளே போகிற டைமிங் வந்து அடுத்ததில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அச்சுமரஜிகான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேதரிங் அந்த டைம் எப்போ வந்துட்டு எல்லோரும் வரணும் அப்படிங்கிற மாதிரி டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 11:15 கொடுத்துருக்காங்க. அதனால் ஜீனாசானால் இங்கேயும் வந்துட்டு போக முடியாது. 4 இருந்துச்சு இல்லையா, 1 2 3 and 4 4 இருந்துச்சு. அதில் ஆல்ரெடி 2 போயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு மீதி இருக்கிறது என்னெல்லாம் இருக்குது, 3 11 4 8. டைமிங்கும் பாருங்கள், இது வந்துட்டு 1:50, இது வந்து 16:50 அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2ல் தான் ஏதோ ஒன்றில் வந்து அவங்களால அட்டென்ட் பண்ண முடியும். ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வேணும், மணிக்கும் வந்துட்டு பாருங்கள், இந்த 2nd and 3rd வந்துட்டு இட் இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 1000 yen இல்லையா. ஸோ இட் இஸ் லெஸ் தேன் 1000 yenங்கிறதுனால நம்மளோட ஆன்சர் வந்து என்ன இருக்கும், 2 or 3 தான் வந்துட்டு இருக்கும். 1 2 3 மூணையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது 2 and 3 தான். அப்போ 2 and 3 தான் வந்து நம்மளோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் தான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ நீங்கள் இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவல் கொஷின் பார்க்கும்போது என்ன விதமான நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்படி எதுலேருந்து ஆரம்பித்தா ஈஸியாக நம்மளால் நிறைய அன்னெசசரி இன்ஃபர்மேஷனை வந்துட்டு விட்டுட்டு நெசசரி இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுலலாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினா ஈஸியாக வந்துட்டு இந்த பார்ட்டில் நிறைய மார்க் வந்து வாங்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் கொஷின் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மிக்க நன்றி.